வந்துட்டாப்ல. ஓ சார். ஓ சார். சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கேள்வி செஞ்சுட்டு வர சொன்னா எப்படியும் பிரிண்ட் எடுத்துருக்க மாட்டீங்க, கேள்வி செஞ்சுட்டு வந்துருக்க மாட்டீங்க அப்படித்தானே? இல்ல சார் செஞ்சோம். செஞ்சோம். ஓகே ஃபைன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே ஹாஃப் ஸ்லீப் ஷர்ட்டோட வந்திருக்கேன். ஸோ முதல்ல அபார்ட்மெண்ட்ல இருக்கிற செஞ்சீங்களா? லேசா இருந்துச்சா? ஓ ரைட். அப்ப நம்ம இப்ப செய்ய போறது வந்து 4வது பேஜ்ல பிரிண்ட் எடுத்தீங்களா? எல்லாரும் உண்மையை சொல்லுங்க. நௌஷா மரியம் பிரிண்ட் எடுத்தியா? ஓ சார் எடுத்தேன். வல்லாஹியா? வல்லாஹி. மத்தாங்க பிரிண்ட் எடுத்தீங்களா எல்லாரும்? ஓ சார். ஓ சார். சேர்த்து சொல்லி பிரிண்ட் எடுக்காதாங்க. ஓ சார். எங்க சப்னா எடுத்தியா பிரிண்ட்? மறந்த. என்ன? அந்த வேலை அவர் மாமா மௌத்தா வேணும்னு சொல்லல அந்த மாமா. சரி இப்போ படிப்போம். அந்த கொஸ்டினை செய்வோமா? கேள்வி செய்யணும்னா கட்டாயம் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் நான் சொல்லுங்க. இந்த மாதிரி வாசிக்க தமிழ் வாசிக்க தமிழ் தமிழ். அப்ப 4th பேஜ்ல இருக்கிற செகண்ட் क्वेश्चन வந்து செய்ய போறோம். சரிதானே? இதுல என்னத சொல்றாங்க? முதலாவது அந்த படத்தை வரைஞ்சு விடுறோம். அப்புறம் கேள்வி செய்யறதுக்கு. ஈடுள்ளது என்னவா? பழச்செடிகளை பெற்றுக்கொண்டு எழுதி கொள்ளுங்க. அதே போல இங்க அழைக்கிறது பூச்செடிகளை பெற்றுக்கொண்டு. சரி கேள்வி வாசிப்போம். ஓகே தானே? ஃபிட் தானே? படிப்போமா? சார். கேள்வி செஞ்சீங்க தானே? ஒரு வாசிச்சது பாத்தீங்க தானே? செஞ்சுட்டு வந்தேன். சொல்லுங்க. ஓ சார். ஓ செஞ்சோம் சார். சஹ்னா நீ சொல்லு, நீ பிரிண்டே எடுக்கல. சரியா? பாடசாலை ஒன்றில் விவசாய கழகத்தின் ஊடாக 100 மாணவர்களுக்கு செடிகள் வழங்கப்படும். எத்தனை பேருக்கு? 100 பேர். கலைக்க போறாங்க 100 பேர். அப்ப இதுல என்ன போடுவீங்க? அகிலத்தோட இல்ல 100. முதலாவது விஷயம் முடிஞ்சா. இரண்டாவது விஷயம், அதில் 60 பேருக்கு பழச்செடிகளும் 50 பேருக்கு பூச்செடிகளும். அப்ப நம்ம எடுத்தோட இந்த இடத்துல மிஸ்டேக் பெறுறது எல்லாரும். உங்களோட ஓப்பலையா கேட்டும் உங்களோட எல்லாத்துலயும் வந்து எல்லாரும் பெற மிஸ்டேக் இல்லை. டக்குனு எடுத்தோன்னு என்ன செஞ்சிருவாங்க? இந்த 60 பேர் பழச்செடியா இதுல என்ன செய்வாங்க? 60 போட்டு விட்டுருவாங்க. இது நடக்கிறதா இல்லையா? நடக்கிறதா? அதே மாதிரி இந்த பக்கம் எத்தனை போட்டு விட்டுருவாங்க? பூச்செடிகள் 50. கூட்டுனா மொத்தம் எத்தனை வந்துடும்? சும்மாவே 110. மொத்தமா இருக்கிறதே 100 பேர் தான். அப்ப இந்த இடத்துல பழச்செடிகள் இருக்குதானே, அத வந்து சொல்லுங்க 60 பேர் பழச்செடின்னு சொல்றாங்க. அப்படி என்ன அர்த்தம்னா பழச்செடின்னு சொல்றது 60. அப்ப இந்த வட்டம் தான் எத்தனையை குறிக்க போகுது? 60. ரைட்டா? இது செய்யல கோட்டுல என்ன செய்வீங்க? 60 எழுதுவீங்க. அப்ப இந்த வட்டத்துக்குள்ள மொத்தமா எவ்வளவு இருக்கும்? 60. இந்த 60 பேருக்குள்ள நான் கேட்கிறேன், இந்த 60 பேருக்குள்ள பூச்செடியை பயிரிடாக இருப்பாங்களா இல்லையா? சரி, பூச்செடியை பெற்றாங்களா இல்லையா? அதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்க? பூச்செடியை பெற்றுக்கொண்டால் 50 பேர். அப்ப இந்த வட்டம் தான் எத்தனை பேர் குறிக்குது? 50 பேர். வாசிக்கும் போது கவனமா வாசிக்கணும். சரிதானே? அப்ப இந்த 50 பேருக்குள்ள ரெண்டையும் பயிரிடாக இருப்பாங்களா இல்லையா? இந்த 50க்குள்ள இந்த 60. அப்ப இந்த வட்டங்கள் தான் இப்படி சொல்லப்படுது. அது ரெக்கம் கிடைக்கும். நம்ம எப்பயுமே என்ன போட்டு வச்சுக்கணும்? ஈசிக்கு ஏபி சிடி போட்டு வச்சுக்கொள்வோம். இது நம்மளோட ஈசி. இது ஈஸியா இருக்கு ஏபிசிடி போட. அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி. பூச்செடிகள் வழங்கப்பட்டன. 10 பேருக்கு 2 வகையான, அப்ப லேசி கேள்வி கூட 10 பேருக்கு 2 வகையான இது வழங்கினாங்க. 10 பேருக்கு 2 வகையான இதுனா எதுக்குள்ள வரும்?
சி சி குழுக்கு. சி குழுக்கு. அதுக்குள்ள என்ன வரப்போகுது? 10 பேர் வரப்போகுது. அப்ப வடிவா யோசிச்சு பாருங்க, இந்த பழச்செடிகள் இருக்குதானே, அதை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்ற வட்டம் எவ்வளவு மொத்தமா? 60. 60. அப்படி 60 பேர் சொல்றது இந்த பகுதிகளை கூட்டினா 60 வரும் நமக்கு. பியும் சி சியும் இந்த பகுதிகளை கூட்டினா 60. நமக்கு சி எவ்வளவுன்னு தெரியும்? 10. 10. மத்த குழந்தைங்க கழிச்சீங்கன்னா பி எவ்வளவு தெரியும்? 50. 50. டிரெக்டாவும் 7 சொன்னா டிரெக்டாவே போட்டலாம், தப்பில்லை. ரைட்டா? அடுத்தது அதே மாதிரி பூச்செடிகளை பெற்றுக்கொண்டால் எத்தனை பேர் மொத்தம்? 50 50. 50 பேர். எந்தெந்த பகுதிகளை கூட்டினா 50 வரும்? சியையும் சியும் டியும் டியும் வரும். அப்ப சின்னு சொல்றது எவ்வளவு ஆயிக்கும்? இந்த இடத்துல சொன்னீங்க 10. சகடி. அப்ப டி சமன் எத்தனை வந்துக்கும்? 40. சகா விளங்குதா? ஓ சார் இந்த ஃப்ரெண்டுக்கு சொல்லி கொடுக்குறியா? உதவுறியா? ஓ சார் என்ன உதவுறா? படிக்காத நம்ம எல்லாம் சேர்ந்து நாசமா போகும்டா. இல்ல கொஞ்சம் சொல்லி கொடுக்குறேன். வெரி குட். அப்படித்தான் இருக்கணும். நீங்க 2 பேரும் ஃபெயில் ஆகல இருந்தீங்க. நீ ஃபெயில் ஆகல, நீ வந்து எஸ் லைக்கா, அவ வந்து ஃபெயில் லைக்கா. 2 பேரும் நினைக்கல இம்ப்ரூவ்மெண்ட். அடுத்த முறை ரிசல்ட் சீட் அடிக்கும்போது வந்துருக்கோம். நினைச்சா சார் நீங்களே நினைச்சு பார்த்துருக்க கூடாது. புரியுதா? இப்ப இந்த ரிசல்ட்ஸ்ல எல்லாம் பாருங்க பிள்ளைகள், அம்மாந்தோட சாயிரால படிச்ச நிறைய பேர் டபிள்யூல இருந்து என்ன வாங்கிக்காங்க? சிக்கு போயிருக்காங்க. இது அவங்க நினைச்சு பார்த்தாங்களா? ஈவன் நான் நினைச்சு பார்த்தேன். இல்ல. உங்களோட ஹார்ட் ஒர்க்லாம் இதுல ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமே பண்ணணும். அதோட மெயினா என்ன இருக்கணும்? எப்பயுமே மத்த பெஸ்ட் பிள்ளைகள் கொண்டு சொல்லுவேன். அது இப்பதான் உங்களுக்கு சொல்ல ஸ்டார்ட் பண்றேன். ஃபைனல் பிஷப் ஸ்டார்ட் பண்ணிடுறது. இப்போ வரைக்கும் ஏதாவது எழுதி வைங்க. இந்த விஷயத்தை எல்லாம் பெருசா சொல்லி இருக்க மாட்டேன். இப்ப சொல்றேன். முதலாவது நீங்க எழுத வேண்டிய விஷயம், எது செஞ்சாலும் மசாலா தெரியும் தொடர்ந்து செய்யணும். இதை எழுதி வச்சுக்கணும். என்ன செஞ்சாலும் என்ன செய்யணும்? தொடர்ந்துதான் செஞ்சுட்டே இருக்கணும். இல்லாட்டி வராது. டெய்லி கண்டுக்கு தண்ணி ஊத்தணும் தானே. 5 நாள் ஊத்தாம 5 நாளைக்கு ஒருக்கா தண்ணி ஊத்திருந்தா கண்டு என்ன செய்யும்? மண்டே பாடி போயிடும். சரிதானே? டெய்லி ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்ப நமக்கு தெரியும் இந்த முழு சதுரம் செவ்வகம் ஏதோ ஒன்று இது எவ்வளவு பிடிக்கும்? 100 100 பேர் வரணும்னா நான் யார் யாரெல்லாம் கூட்டியிருப்பேன்? ஏ பிய பிய சிய டிய எல்லா பகுதிகளையும் கூட்டினாக்கா எவ்வளவு வந்து எனக்கு இந்த மொத்தம் 100 வந்துடும். சரிதானே? அப்ப எனக்கு தெரியும் பி சி டி இதுல பெருமதி எல்லாம் தெரியும். எவ்வளவு? ஏ தெரியாது. பி எவ்வளவு? 50. 10. 10. டி வந்து 40. கொடுங்க 100 100. அப்ப 100 கொண்டு நீங்க கழிச்சீங்கன்னா ஏ சமன் எத்தனை வந்துக்கும்? 100ல இருந்து 100 கழிச்சா 0 ரெண்டையும் பெற்றுக்கொள்ளாத மாணவர் இருப்பானா? இல்ல. ஏன் அப்படி சொல்லுங்க. ஸ்கூல்ல எவனாவது பூச்செடி கொடுக்கும்போது வாங்க என்ன செய்வாங்க? விளக்கு மாத்தாலே அடிப்பாங்க. சத்தம் காட்டாம என்ன செய்யணும்? வாங்கணும். சரியா? சரிதானே சொல்றது? ஸ்கூல்ல ஏதாவது இப்படி சொல்லலுமா? எனக்கு வேணாம், நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா என்ன செய்வாங்க? அப்படியே காதை பிடிச்சு கூட்டிட்டு போய் ஆபீஸ்ல நிப்பாட்டுவாங்க. பெரிய பெரிய குற்றமா இருக்கேன். இப்படி ஒரு சம்பவம் நடந்துக்க தெரியாது உங்க ஸ்கூல் லைஃப்ல. நீங்க ஒரு நாள் ஸ்கூலுக்கு போவாட்டி அன்றைய நாள்ல நீங்க நினைக்கலாத பெரிய பெரிய சம்பவங்கள் தான் நடந்துச்சு. பாத்துருக்கீங்களா? நம்ம ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டோம். பார்த்தா பெரிய சண்டைடா. இப்போ 10ஆம் மணி பொடியமா இருக்கும், 10 11ஆம் மணி பொடியமா இருக்கும். இல்லாட்டி இந்த கேஸ் மாட்டுப்பட்டுட்டு இதுதான் சொல்றேன். நீங்க தெரியாதவனைக்கு பிரின்சிபல் வந்து பேசி வெளியே விட்டாரு. ஆனா நம்ம போனோம்னா அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. தெரியுமா? இல்லாட்டி ஃபங்க்ஷன் நடக்கும். நம்ம எந்த நாள் கட்டடிச்சு நிக்கிறோமோ 12 மணிக்கு விட்டாங்க ஸ்கூல்ல. இன்னைக்கு வந்து இந்த இது நடந்துச்சு. ஒரு இதால வந்திருந்தாங்க. அவங்க வந்து மில்க் பாக்கெட்டும் டொஃபி இதெல்லாம் பிஸ்கெட்லாம் தந்தாங்கடா அப்படின்னு நடந்துருக்கு தானே. ஆனா நம்ம போய் மன வருத்தமான வாழ்க்கை வந்துட்டு எனக்கே நடந்திருக்கு. அதான் நான் சொல்றேன். சரியா? எல்லாரும் நடக்கும் ப்ராபபிலி. சரியா? சஸ்மா கேக்குதா? சஸ்மா அன்மியூட் பண்ணாதமா மார்க்ஸ் கூடும். அன்றைக்கு தான் தெளிவா சொன்னேன். கிளாஸ் அட்டென்ட் பண்ணா மார்க்ஸ் கூடாது. சஸ்மா அன்மியூட் பண்ணி பேசுமா.
எல்லாரும் அநியாயமா ரிமூவ் பண்ணப்பட போகுது. சஸ்மா அன்மியூட் பண்ணலவா? சஸ்மா சரி, அப்ப நீங்க போயிட்டு வாங்கம்மா. இதான் உங்களோட கடைசி கிளாஸ் இருக்கும் சஸ்மாக்கு. பேரை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சம்ரா போயிட்டு வாங்க. உங்களுக்கு அன்மியூட் பண்ண சொல்லி இவ்வளவு நேரம் ஆகுது. விளையல அன்மியூட் பண்ண வேலை இல்ல. ரிமூவ் பண்ணி விடுறேன். குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணி நம்பர் கிடக்கா நஸ்ரீன்ட்டு. ரிமூவ் பண்ணி விடுங்க குரூப். அந்த பிள்ளை என்னோட சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, தான் வந்து மெட்ஸ் படிக்கிற டைம்ல வேற ஒரு கிளாஸ் போகுதுன்னு சொல்லி நான் அதுக்கு என்ன சொல்லியிருப்பேன், இப்போ அதை என்னட்ட வான்னு சொன்னா, இல்ல பரவாயில்ல ரெக்கார்டிங் பாருங்க. இந்த பிள்ளை எப்ப தெரியுமா டவுட் கேட்க என்னட்ட, எக்ஸாமுக்கு முதல் நாள் ஒரே ஒரு டவுட் கேட்டு, மற்றபடி கால் பண்ணி என்னட்ட சொல்லுது, சரி நான் உங்களோட கிளாஸுக்கு வந்தேன் ஆனா எனக்கு மார்க்ஸ் கொடுங்க. இந்த பிள்ளை கிளாஸுக்கு வந்துச்சா ரெக்கார்டிங் பார்த்துச்சா? ரெக்கார்டிங் பாத்துச்சு. ரெக்கார்டிங் பார்த்தா இந்த கிளாஸுக்கு வாரண்டா இருக்கும். இல்ல ஒரு நாள் கூட அந்த பிள்ளையோட மெசேஜ் என்ன தெரியுமா ஆகும், பேமெண்ட் ரிசிப்ட், திரும்ப அடுத்த மாசம் பேமெண்ட் ரிசிப்ட், அடுத்த மாசம் பேமெண்ட் ரிசிப்ட். இப்படி இருந்தா என்ன பிரயோசனம்? உங்களுக்கு விளங்குது எல்லாருக்கும்? நான் யாரையுமே பேச போறது இல்ல, பேசிக்காதீங்க. இதுல நான் சொல்லையா, இதுல நல்ல ரிசல்ட் எடுத்துக்கான தெரியுமா, பயங்கர இம்ப்ரூவ்மெண்டா இருக்கு. எஸ்க்கு வந்து விடுங்க, பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் நடந்த ஸ்கிரீன்ஷாட் பாத்தீங்கன்னா, ஸ்கிரீன்ஷாட்டா அந்த பேனர் அது எல்லாமே தலை காட்டி நான் விளக்கு மாத்தலாம் வந்து அடிப்பேன், கேவலமா பேசுவேன். அதால என்ன செய்வானு, கதை காட்டாம அன்மியூட் பண்ணி பேசுவான். மேஜா இதுதான் நீங்களும் செய்யணும், அன்மியூட் பண்ணி கதைங்க. உங்களோட ரிசல்ட்ஸ் கூட நான் சொல்லித்தானீங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரது உங்களுக்கு விளங்குது தானே, கதைக்கு அடுத்த பிள்ளைகள் அன்மியூட் பண்ணாத ஒரு ஜூம் கிளாஸுக்கு போக வேணாம். நான் சொல்ற சஜஷன் என்னன்னா, ஒருத்தன் உங்களுக்கு அன்மியூட் பண்ண தரையில அப்படின்னா அந்த ஜூம் கிளாஸ் போகாது, வேஸ்ட் தானடா. சும்மா போயிட்டு அவன் படிச்சாவது இருந்துட்டு தான் மையத்து வீட்டுல இது കഴിக்கிற மாதிரி தான், கத்தம் ஓதுற மாதிரி தான். கத்தம் ஓதும் போது என்ன செய்வீங்க, கத்தம் ஓதுற இதோ எனக்கு தெரியாத பத்தி. கத்தம் ஓதும் போது என்ன செய்வீங்க, கத்தம் பக்கத்துல இருப்பானே எல்லாரும் மையத்து வீட்டுல தான் இருக்கு பாக்குறதுக்கு. கத்தம் ஓதுறது இது அது வராதிங்க, நான் சொல்றேன் உதாரணம். அது மாதிரி அந்த இதா இருந்து கொள்ளாதீங்க. நீங்க உங்களுக்கு கொடுக்குற காசுக்கு நீங்க கிடைக்கணும். இப்ப ஃபைனல் புஷப்புக்கு நான் 2000 ரூபாய் பேமெண்ட் எடுக்கிறேன்னா உங்களுக்கு நான் 2000 ரூபாய்க்கான விஷயம் தரமாட்டேன்னு நினைக்கிறீங்களா? 2000 ரூபாய்க்கான தருவனா இல்லாட்டி 4000 ரூபாய்க்கான விஷயத்தை தருவானா? அந்த 2000 ரூபாய்க்கு 1,00,000 நினைக்கல அளவுக்கான இதான் நான் உங்களுக்கு தருவேன். நினைச்சானே நீங்க நினைச்சும் பார்க்க மாட்டீங்க, இவ்வளவு விஷயம் இருக்க மாட்டேன். இந்த முறை இருக்கிறதுல எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி புஷ் பண்ண எல்லாம் அவ்வளவு புஷ் பண்றேன். தானே பிள்ளைகளோட கவுண்டை பத்தினா நான் ஒரு கவலையுமே படம் தேவைன்னா அவன் வந்து படிச்சு கொள்ளட்டும். அதுக்குதான் இந்த ஒரு நிறைய கைக்கு வைக்க. அப்ப ரெண்டையுமே, அதாவது ரெண்டுமே வாங்காத ஒருத்தருமே இல்ல. எப்படி ரெண்டையுமே பெற்றுக்கொள்ளாத ஒருத்தரும் இல்ல. சோ அந்த ஏன்றது வந்து 0 தான் இந்த இடத்துல வரப்போகுது. கேள்வி என்ன கேட்டிருக்கேன்னு சொன்னா, குறித்து காட்டுக, அதெல்லாம் சரி. பழச்செடிகளை மட்டும் பெற்றுக்கொள்ற பிரதேசத்தை நிலட்டட்டான். பழச்செடிகளை மட்டும் எந்த பகுதி, ஏயா பியா சியா டியா? அப்ப பி பகுதி என்ன செய்யணும் எல்லாரும்? நிறம் தீட்டணும். இந்த வருஷம் நான் போட்டேன் தான் இப்படி இப்படி பேனர் செஞ்சு, அடுத்த வருஷம் எல்லாரும் அதே பார்த்து கொப்பி அடிப்பானு. சரியா? நான் இருந்தா நான் தானே பேசுறேன். கம்தா மைக்ரோஃபோன் இருக்குமா? கம்தா நாடகம் போகுது. கம்தா அன்மியூட் பண்ணவா? என்ன செய்யுது, வீட்டை நாடகம் போட்டு விட்டா புள்ள இங்க இருந்தா நாடகத்தை பார்க்கும். என்ன செய்ய? கம்தா இந்த பேரை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சம்ரா கொஞ்சம் சொல்லு. வீட்டை புள்ள படிக்கிட்டு இருக்குமா, அப்ப நாடகம் பார்த்துட்டு இருந்தா அந்த பிள்ளையோட மார்க்ஸ் கூடுமா, இல்லாட்டி புள்ள நல்ல நிலைமைக்கு போகுமா? பக்கத்துல ராத்தாவோ யாரு பார்த்தாலும் சொல்றேன், கூடுமா சொல்லுங்களேன். ஒரு புள்ள நல்லா வருமா? ஒருத்தர் நல்லா வரணும்னா அந்த சுத்தி வரைக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். புரியுதானே? சரி, ஒரு வகை செடிகளை மட்டும் ரைட். கேள்வியோட பார்த்துக்கொள்ளுங்க. பிரச்சனை இல்லையே? ஒரு வகை செடியை மட்டும் பெற்றுக்கொண்ட மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? அவரை எடுத்தா அவர் ஒரு செடி தான் வச்சுக்கணும். அது என்னவாகவும் இருக்கலாம்,
பழச்செடியா பழச்செடியும் வச்சுக்கலாம் இருக்கணும் பூச்செடியா பூச்செடியாவும் இருக்கணும். பூச்செடியா வைக்கலாம் பழச்செடியா வைக்கலாம். அப்ப இது 10 பேர் வருவாங்களா? இல்ல 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 யார் யார் வருவாங்க இதுல? எத்தனை பேர்? பியும் டியும் மூன்றாவது பேர். அப்ப பியும் டியும் இந்த பகுதி தான் வரப்போகுது. அப்ப பியும் டியும் கூடனா இவங்க 2 பேரும் ஒரு வகையை மட்டும்தான் இருப்பாங்க. இந்த 90 பேர்ட்ட கேட்டா இப்படி நான் பொதுவோட இப்படி நீங்க வாடான்னு எடுத்து கேட்டா என்ன சொல்லுவான்? நீ என்ன வச்சிருக்கா? பழச்செடி தான் வச்சிருக்க. இன்னொருத்தன் கூப்பிட்டு கேட்டா அவன் பூச்செடின்னு சொல்லுவான். ரெண்டையும் சொல்ற இருப்பானா இதுல? இல்ல சார். இருக்க மாட்டான். கூட்டினா எவ்வளவு? 90. அடுத்து கொஞ்சம் பெருசா வரிகள் போட்டிருக்கு. பெருசா வரிகள் போட்டிருந்தா அது ஈஸியானதாகவே இந்த கொஸ்டின்ல ஈஸியானதா இருக்காது. இந்த கொஸ்டின் சரியா? எல்லா கொஸ்டின்ல ஈஸியானதா பெருசா இருந்தா கொஸ்டின். இதுல கொஞ்சம் வித்தியாசம். கொஞ்சம் கவனமா பாருங்க. பூச்செடிகளை பூச்செடிகளை மட்டும் பெற்றுக்கொண்ட அனைத்து மாணவர்களும் பழச்செடிகளை பெற்றுக்கொண்டோரெனின் மேலே தரப்பட்டுள்ள 10ஆம் ஆண்டு புக் ஒர்க்கா தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு உபதுடை வட்டம் இருக்காங்க, வட்டத்துக்குள்ள வட்டம் இருக்காங்க. ஓ சார் இருக்குதானே? சோ நாம இப்ப என்ன படிக்க போறோம்? என்ன பார்க்க போறோம்? அதோட சேர்த்து உப்பத்தொட்டி. உப்பத்தோடை. குருநாகலாக்கள்ன்ற பாசையில எப்படி வரும்? உப்பத்தோடை. அப்படிதானே? வேற யாரும் உப்பத்தோடை வரும்? குருநாகல் அப்படிதானா? உபதொடை சரிதானே? உபதொடை அப்படின்னா அப்படி நீங்க சொல்லும் போதே விளங்குது. இப்ப ஸ்கூல்ல யாரு பெரிய ஆள்? பிரின்சிபல். பிரின்சிபல். அவருக்கு எக்ஸ்ட்ரா வைக்கல, அவருக்கு அசிஸ்டன்ட் மாதிரி அவருக்கு அடுத்த வைக்க பதவிகளை என்ன பேர் சொல்றீங்க? வைஸ் பிரின்சிபல். தமிழ்ல சொல்றீங்க. தமிழ்ல சொல்றீங்க. அதிபர், உப அதிபர். அப்படின்னா அவரும் பெரிய ஆள் தான், ஆனா அவரோட கொஞ்சம் பவர் நமக்கு அதிபர்கிட்ட சைன் வாங்குறத விட உப அதிபர்கிட்ட சைன் வாங்குறது லேஸ் தானே. தலைவெல்லாம் சுத்துது மிஸ் இப்படின்னு மிஸ் வந்து பார்த்துட்டு பாவம் பார்த்து அனுப்பி விட்டுருவோம். சரிதானே? ரைட். பிரின்சிபல் விட மாட்டான். ஏன் போறோம் உள்ள அப்படின்னுவான். அப்படிதானே? சரி. அப்ப உபதொடை அப்படின்னா பிள்ளை அதுக்கான குறி வந்து இதுவா இல்ல இதுவா? ரெண்டாவது. தேடி பார்த்து போய் சொல்லுங்க. அம்மா எடுத்தோடனே விடையெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப ரகன் முதலாவதுன்னு பாருங்க. ரெண்டாவது ஆன்சர். ரெண்டாவது. அப்ப ரெண்டாவது இருக்கிற மாதிரி தான் வரும். சுவரா சப்செட்டுக்கான குறி நல்ல வடிவா புக்கையே போய் தேடுங்க. நான் வேற எங்கேயும் உங்களை தேட சொல்லல, புக்லயே போய் தேடுங்க. ரெண்டாவதா முதலாவதா? இந்த பக்கத்துல இருந்து வருமா இல்ல இந்த பக்கத்துல இருந்து வருமா? ரெண்டு தானே. ரெண்டாவது. ஒன்னாவது சார். ஒன்னாவது சார். புக்ல எப்படி போட்டிருக்கு சப்செட்டுக்கான குறி? சப்செட்னா உபதொடை தான் சொல்றோம். செட்னா தொடை, உபதொடைனா சப்செட். என்ன போட்டிருக்கு? ரோபுல் என்னடா போட்டிருக்கு? இங்க நினைக்கிறதா இதா? சி மாதிரி வருமா இல்ல மத்த மாதிரி வரும்? சார் ரெண்டாவை எப்படி சொல்றா புக்ல? ஐயா புக்ல அப்ப குறி போட்டு இல்லையா? சார் புக்லனா ஒரு இடத்துல மட்டும் அந்த முதலாய் குறி மாதிரி போட்டுக்குது சார் ஒரு கேள்வியில. அப்ப எப்படிடா நீங்க ரெண்டாவது சொல்றீங்க? இப்படி ஏன் ரெண்டாவது சொல்றீங்க எல்லாரும்? சார் ரெண்டாவே வந்து ஏற்கனவே 9ஆம் ஆண்டுல சும்மா உதாரணமா படிச்ச அந்த மாதிரி ஞாபகம் இருந்துச்சு, அதை வச்சுதான் சொன்னேன் சார் நான். அப்ப 10ஆம் ஆண்டு இப்ப புக்ல இருக்கிற ஒரு கேள்வியில அப்படி ஒன்று வந்திருக்கேன் இந்த சைட் போட்ட மாதிரி. உண்மையில பிள்ளை சப்செட் அப்படின்ற போது நான் உங்களுக்கு கூகுள்ல சர்ச் பண்ணி காட்டுறேன். சரி, அந்த குறியில சின்ன ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே.
ஸோ நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டுறேன் சரியா? இது சும்மா ஒரு இது லைக் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ என்ன ஷேப்ல ஆகி பாருங்க. என்னோட ரைட். எப்படி தெரியுது குறி? சி மாதிரியா? ஸோ சப்செட் அப்படின்ற போது பிள்ளைகள் நாங்கள் எப்பயுமே அந்த ஷேப்ல நாங்க எழுதி படிச்சது. பட் நீங்க என்னமோ சொல்றீங்க. பட் ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் ஒன். இப்ப இதுல வாசிக்கிற முறைகள் அதுக்கு முன்னுக்கு நான் இதை படிச்சு தரதுக்கு முன்னுக்கு குறி இப்படித்தான் நினைவு வச்சுக்கணுங்க. நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தருவேன். எல்லாருக்கும் என்ன வடை பிடிக்கும்? என்ன வடை பிடிக்கும்? பருப்பு வடையா உளுந்து வடையா? உளுந்து வடை சாம்பலும் போட்ட வேற லெவல் தானே. நீங்க ஒரிஜினல் உளுந்து வடை சாப்பிட்டுருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. இங்கால சைட் இருக்காங்க. நீங்க உளுந்து வடை சாப்பிடுறீங்க. நீங்க சாப்பிடுற உளுந்து வடை வந்து அந்த நடுவால வெட்டி உள்ள சம்பளம் வச்சு தராதானே? இல்லையா? ஒரிஜினல் சாப்பிட்டுருக்கீங்களா? கோதுமை மாலை செஞ்சு தர இங்கால செய்து அதுகள் இல்ல. நான் சொல்றது உளுந்துல செஞ்சிருப்பாங்க தெரியுமா? மோசரவழி இந்த நொதன் சைட் இங்கிட்ட யாரு புத்தள சைட் குருநாகர் சைட்லயே சில கடைகள்ல நீங்க எடுக்கலாம். இங்க வந்து இந்த வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் அதுல போனீங்கன்னா கிடைக்கும். அப்ப இதுல இந்த உருவம் எப்படி இருக்க போகுது? கிட்டத்தட்ட உளுந்து வடை ஷேப்ல தான் இருக்கு. என்ன ஷேப்ல இருக்கும்? உளுந்து வடை. எப்பயுமே நான் இதுக்கு ஒரு உதாரணம் யூஸ் பண்ணுவேன். அந்த உதாரணத்தை தான் உங்களுக்கு சொல்லி தருது. வம்சாவளிக்கும் அதே உதாரணம் சரிதானே? உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் யாரு? மாணவர்கள் அடிக்கணும். அது தேவையில்லை ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுக்கணும். இது யாரு உங்களுக்கு பிடிக்காதாக்கள் ஸ்கூல்ல? மாணவர் தலைவர். மாணவர் தலைவர் இல்லாட்டி பிரிஃபெக்ட்ஸ் போடுங்க. பிரிஃபெக்ட்ஸ் சொல்ல போற விஷயத்தை வழியா படிச்சு கொள்ளுங்க. மாணவர்கள் எல்லோரும் பிரிஃபெக்ட்ஸ். இது சரியா கூற்று? இல்ல. ஆனா பிரிஃபெக்ட்ஸ் எல்லாரும் மாணவர்கள். சரியா கூற்று? அப்படின்னா என்ன விஷயம்னா நான் இதுக்குள்ள கை வச்சா என்ன? இப்ப நான் வந்து இதுக்குள்ள மொத்தம் எத்தனை பகுதிகள் இருக்கு பாத்தே சொல்லுங்க. எத்தனை பகுதி இருக்கு பாக்குறதுக்கு? 3 பகுதி. அதுல ஏ பி சி. ஏன்ற பகுதி யாரை குறிக்கும்? மாணவர்கள் அல்லாதோர். சரியா? அப்ப ஏ போட்டு எழுதி கொள்ளுங்க. எல்லாரும் என்ன எழுதுவீங்க? மாணவர்கள் அல்லாதோர். மாணவர்கள் அல்லாதோர். எழுதிங்களா? பின்னு சொல்ற பாதி என்னத்தை குறிக்கும்? மாணவர்கள் மட்டும். மாணவர்கள் மட்டும். சீன பாதி மாணவர் தலைவர்கள் மட்டும். மாணவர் தலைவர்கள். சரி, ஆனா சிய வேற மாதிரியும் சொல்லலாம். எப்படின்னா மாணவர்கள் ஆனால் மாணவர் தலைவர்கள் ஆனால் அப்ப அடுத்த எழுதுவீங்க. ரம்சானி மைக்ரோஃபோன் கொடுங்க. ரம்சானி மைக்ரோஃபோன் அம்மா. ஆகாயத்தை பார்க்காம மைக்ரோஃபோன் கிளாஸுக்குள்ள ஜெயினாமா. சரியா? அப்ப நான் இதுக்குள்ள இவர் மாணவரா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? மாணவர். ஆனால் இது யார் ஸ்பெஷல்? அப்ப இந்த கேள்வி இல்ல, நான் சும்மா ஒரு கேள்வி மாதிரி உருவாக்குறேன். இதுல ஒரு 30 போடுறேன்.
இதுல ஒரு 120, இதுல ஒரு 15 வரும். சரியா? மாணவர்களின் எண்ணிக்கை யாது? 120. 120. வெரி குட். இல்ல. இங்க வா சஹ்னா. ஏன் இல்ல? இல்லைன்னா காரணம் சொல்லணும் தானே, சொல்லு. 105. கேட்டது சொல்லு. யாரு? சஹ்னா. பிரஃபெக்ட் மாணவர்கள் தான். வெரி குட். பாத்தி அந்த பிள்ளை அவ்வளவு அழகா கியூட்டா சொல்லுது. எல்லாரும் கியூட்டா சொல்லுங்க. மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 135. 135. எப்படி சொல்றீங்க மாணவர்கள் 135? மாணவர்கள் வட்டத்தை எடுத்து அதுக்குள்ள யார் யாரெல்லாம் வருவாங்க? பியும் வரும், சியும் பியும் வரும். அது ரெண்டையும் நம்ம கூட்டணும். சரியா? மாணவர் தலைவர்கள் எண்ணிக்கை அது 15. இந்த வட்டம் யாரையும் சேர்த்து வரும்? உள்ள இருக்கிற வட்டத்தையும் சேர்த்து வரும். அவ்வளவுதான் கான்செப்ட். புரியுதா எல்லாருக்கும் விஷயம்? விஷயம் புரியுதா? ஓ சார் போர்ட் கிளியர் இல்ல. போர்ட் கிளியர் இல்லையா? இல்ல சார். எஸ் சார். ஓகே. எழுதிட்டீங்களா இது? ஓ சார். இது மெயினான விஷயம். ஈஸியா புரிஞ்சுட்டானே இது. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த கேள்வியில இருக்கிற அந்த 4வது பாட்டை அவங்க கேட்ட மாதிரி மாத்த போறோம். அது கட்டாயம் இது தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சாதான் செய்யலாம். சரியா? சரியா? செய்யுமா? அவங்க என்ன சொல்லிக்காங்கன்றத வாசிப்போம். சார் கொஞ்சம் சைடு இருக்காங்களே. சரி, அவங்க சொல்லிக்கிறத வாசிக்கிறேன். பூச்செடிகளை மட்டும் பெற்றுக்கொண்ட அனைத்து மாணவர்களும். அப்ப பூச்செடிகளை மட்டும் பெற்றுக்கொண்ட மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 40. 40. அந்த 40 பேரும் பழச்செடியும் வச்சிருப்பாங்களாம். அப்படின்னா எந்த வட்டம் பெருசா வரும், எந்த வட்டம் குட்டியா உள்ள வரும்? அதை நீங்க தான் யோசிங்க. நான் கீழே நீங்க யோசிச்சு சொல்லுங்க. பூச்செடி வரும். பூச்செடி குட்டியை. செடி பெருசு. பூச்செடி பெருசா குட்டியா? மரத்துல சைஸ வச்சு சொல்லாதீங்க. மரத்தை வச்சு சொல்லாதீங்க. விடையே பார்த்து சொல்லு. விடையை யோசிச்சு. என்ன வரப்போகுது? பூச்செடி குட்டி சார். பூச்செடி உள்ளுக்கு வரும். வெரி குட். பூச்செடி தான் உள்ள வரப்போகுது. விளையினா பூச்செடிகளை பெற்றுக்கொண்டோம். இது பழச்செடிகளை பெற்றுக்கொண்டோம். ஏன்னு சொல்லுங்க. ஏன் இப்படி போட்டோம்? கேள்வியில் அப்படியே சொல்லியிருக்கு. பூச்செடிகளை மட்டும் வைத்துக் கொண்டாங்கட்ட போயிட்டு இந்த 40 பேர்கிட்ட போயிட்டு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க தங்கிட்ட என்னமோ இருக்குமா? பழச்செடியும் பழச்செடியும் இருக்குமா? அப்ப இவங்கிட்ட கட்டாயம் என்ன இருக்கணும்? ரெண்டும் இருக்கணும். பூச்செடி. நான் திரும்பியும் கேள்வி ஒரு வாசிச்சு காட்டுறது தேவை. சரியா? கேள்வி திரும்ப வாசிக்க. பூச்செடிகளை மட்டும் பெற்றுக்கொண்ட அனைத்து மாணவர்களும் பழச்செடிகளையும் பெற்றுக்கொண்டனர். நீ இப்ப யார் உள்ள யார் வெளியே? செடி வெளியே பழச்செடி உள்ளே. ஒவ்வொரு டைமுக்கு மாத்தி மாத்தி கைக்கப்படாது. ஒழுங்கா வடிவ யோசிச்சு சொல்லுங்க. பிள்ளைகள் யாரும் லெஃப்ட் ஆவரும் இல்ல கிளாஸ்ல இருந்து. நான் அவதானிச்சுதான் அந்த லெஃப்ட் ஆவர் ஆகல. சும்மா லெஃப்ட் ஆவறீங்க. தயவு செஞ்சு குரூப் அவுட்டா லெஃப்ட் ஆக வேண்டி வரும். ரிசல்ட்ஸை பாத்தீங்க நானே. வேற எங்க போனாலும் இதெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்து கொடுங்க. நான் நோட் பண்ணிட்டு தான் இந்த லெஃப்ட் ஆகி நடுவுல பாதியில போயிட்டு மிச்சத்தை ரெக்கார்டிங் பார்த்து நோட்ஸ் அனுப்புறாங்கல்ல.
கிளாஸ் முடியும் மட்டும் அந்த 78 அப்படியே தான் இருக்கணும். எந்த ஒரு கவரேஜ் பிரச்சனையும் வராது. சும்மா சொல்லிட்டு ஒரு அப்படியே ஓடிடும் ரிசல்ட்ஸ் வந்து. சரியா கவனம். இப்ப இந்த கேள்வி வழியா யோசிச்சு சொல்லு. இல்லாட்டி எப்படி மாறிக்கு இந்த வட்டம் சரிதானா? இப்ப இந்த இடத்துல ஒன்றே ஒண்ணுதான் பிள்ளை. இப்ப இந்த வட்டம் சின்னனாகி இதுக்குள்ள போகுதா இல்லாட்டி இவரு சின்னனாகி இதுக்குள்ள வரப்போறாருன்னா விஷயம். பூச்செடி தான் சார் வரும். இதுதான் சார். கேள்வியில் என்ன சொல்லிருக்கு? பூச்செடிகளை மட்டும் வைத்திருந்த மாணவர்களும் அப்படிதான் சொல்லி வாசிக்கிறாங்க கஷ்டம் நமக்கு. பூச்செடிகளை மட்டும் பெற்றுக்கொண்ட அனைத்து மாணவர்களும் பழச்செடியையும் பெற்றுக்கொண்டனர். பூச்செடியை வச்சிருந்த எல்லாரும் பழச்செடியை வச்சிருக்கணும். சரியா? ஆனா இப்ப இதுல ஒரு பெரிய பிழை ஒண்ணு வரப்போகுது. பிழையா சரியா நமக்கு தெரியாது. இப்ப இந்த விஷயம் என்னன்னா, இப்ப இப்படி இந்த வட்டத்தை நம்ம எப்படி மாத்துறதுதான் விஷயம். நீங்க யோசிச்சு பாருங்க. அழகா சும்மா குறிச்சிட்டு போகல. நல்லா அழகா யோசிச்சிட்டீங்கன்னா ஒரு கேள்வியிலே விஷயம் எல்லாம் பிடிபடும். இப்ப நான் சொல்றேனே, இப்ப அந்த பூச்செடிகளை மட்டும் பெற்றுக்கொண்டால் எத்தனை பேர் நான் இதுக்குள்ள போட போறேன் இந்த வட்டத்துக்குள்ள? 40. அப்ப நான் இந்த இடத்துல 40 போட்டா ரெண்டுமே வச்சிருக்காங்க எங்க போயிடுவாங்க? அதுவும் அதுக்குள்ள வெளிவட்டத்துக்குள்ள. வெளிவட்டம் பழச்செடிகளை வச்சு கொண்டாடலாமா? இல்ல இதுல வந்து இடைவெட்டி இல்ல. சரி, இடைவெட்டு அப்படின்னு சொல்றது இந்த செங்கல் நீங்க பதில்தான். இது ரெண்டுலயுமே இருக்கிறதா வரப்போகுது. அப்ப இது இந்த இதுக்குள்ள எவ்வளவு வரும் நீங்க யோசிச்சு பார்த்து சொல்றோம். 50. இதுக்குள்ள 50, இதுக்குள்ள 50 இதுக்குள்ள பழச்செடிகளை மட்டும் வச்சிருந்தாங்க எத்தனை பேர்? 50 இருந்தாங்க. இது நம்மட கேள்வி என்னன்னா பிள்ளைகள், பூச்செடியை மட்டும் வச்சிருந்தார்கள் எல்லோரும் என்னத்தை இப்ப வச்சிருக்காங்க? பழச்செடி. அப்ப நான் வட்டத்தை மாறிக்கிறேன் என்ன நடந்துரும்? நான் இப்ப வட்டத்தை மாறிக்கிட்டா பூச்செடியை வெளியே போட்டு பழச்செடி உள்ள போட்டா என்ன நடந்துரும்? பழச்செடி வச்சிருக்க எல்லாரும் பூச்செடி வச்சிருப்பாங்க. அப்படியா சொல்லிருக்கு நம்மகிட்ட? இல்ல பூச்செடி வச்சிருக்க எல்லாரும் தான் பழச்செடி வச்சுக்கணும். விளைஞ்சானே பூச்செடி வச்சிருக்க எல்லாம் பழச்செடி. அப்ப இந்த இடத்துல பூச்செடி வச்சிருந்த அந்த வட்டம் எவ்வளவு? மட்டும் 40 பேர் வச்சிருந்தா சரி. இதுக்குள்ள இருக்கிறாங்கள பூச்செடி வச்சிருக்கலாம். அப்ப எத்தனை வந்திருக்கோம் நடுவுல? 50. அழகா யோசிச்சா மட்டும்தான் விஷயம் பிடிபடும். நினைக்கப்படாது. அப்ப இவ பழச்செடி வச்சிருக்காங்கன்னு கேட்டா என்ன நடந்துரும்? பழச்செடி வச்சிருக்காங்க எண்ணிக்கைன்னு கேட்டா 100. பழச்செடி வச்சிருக்காங்க 100. அதுல பூச்செடியும் வச்சிருந்து பழச்செடியும் வச்சிருக்காங்க எத்தனை பேர்? 50. சரிதானே கேட்கறது? பிரச்சனை ஒன்று இல்லையே. என்ன பிரச்சனை ஏதா ஆர்கியூ பண்ணலாம். ஆர்கியூ பண்றதுக்கு ஓகே பிள்ளைலாம். ஆர்கியூ பண்ணி அந்த விட இப்ப நான் வந்து எந்த டைம்ல நான் வந்து முன்னுக்கு அந்த கேள்வியை பாடம் ஆகிட்டு வந்து அதெல்லாம் செய்யறேன் இல்லை. சரி செய்யறோம். அந்த டைம்ல ஆர்கியூ பண்ணிக்கிறோம். ஆர்கியூன்னு சொல்றது இப்ப ஆர்கியூனோட என்ன அர்த்தம்? சண்டை பிடிக்கிறது. இந்த ஆர்கியூ அப்படின்றது என்னடா பிள்ளைகள், இது வந்து ஹெல்த்தியான ஆர்கியூன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்ப நீங்க வந்து இந்த கொஸ்டனுக்கு ஒரு சஜஷன் தருவீங்க, ஒப்பீனியன் உள்ள தருவீங்க. இந்த கொஸ்டின்ல சரி இப்படி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கும் போது நம்ம என்ன செய்வோம்? இன்னும் நல்லா யோசிப்போம். புரியுதா? அதுக்கு எல்லாருக்குமே அது ஃப்ரீ தான். நீங்க ஃப்ரீயா ஃபீல் ஃப்ரீயா, காசு ஃப்ரீ இல்ல சொல்லல, ஃபீல் ஃப்ரீயா சொல்றேன். ஃபீல் ஃப்ரீயா அதை வந்து நீங்க என்னட்ட ஹெசிடேட் பண்ணாம கேட்கும். சரி, இதுல ஓகே தானே சொன்னது? எதுக்கு பிள்ளை இருந்தா சொல்லலாம், நானும் திருத்தி கொடுங்க. நேரம் சொல்லும் போது கேட்கறது இல்லையா? ரம்சானி இன்றைக்குதாம வந்திருக்கீங்க. இப்படியும் விளங்காது. கொஞ்ச நாள் போவாதான் விளங்கும். ஒரே நாள்ல எல்லாம் விளங்கிறதுக்கு நான் ஈஸியா இல்லை. சரியா? இப்ப என்னடா பிள்ளை விஷயம் இதுல சொல்லியிருக்க வார்த்தையே கவனிங்க. பூச்செடிகளை மட்டும் வைத்திருக்கிறார்கள். இல்லாட்டி இந்த வட்டத்தை நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் யோசிச்சு அது வேற மாதிரி கதையை மாத்தணும்.
அப்படி எதுவும் செஞ்சு பார்ப்போமா? நம்ம இப்படி செஞ்சோம்னா இப்ப இதுல ஒரு பெரிய சிக்கல் ஒன்று வருதுதான். இப்ப பழச்செடியை மட்டும் வச்சிருந்தார்கள் தான் என்ன செஞ்சிருக்காங்க? சரி, பூச்செடிகளை மட்டும் பெற்றுக்கொண்ட அனைத்து மாணவர்களும் பழச்செடிகளையும் பெற்றுக்கொண்டனர். இனி பூச்செடிகளை மட்டும் பெற்றுக்கொண்ட அனைத்து மாணவர்கள் பழச்செடிகளையும் பெற்றுக்கொண்டனர். அப்ப அந்த 40 பேர் என்ன செய்யறாங்க? பழச்செடியும் வச்சிருக்காங்க. மேலே தரப்பட்ட வெண்ணுருவை மாற்றம் செய்யப்பட்ட விதத்தை வரைந்து மாற்றம் செய்யப்பட வேண்டிய விதத்தை வரைந்து காட்டுங்க. இதுதான் கேள்வி கேட்டு. அப்ப இதில் நமக்கு வர்ற சிக்கல் என்ன? ஒன்று பேரை மாத்தணும், இல்லாட்டி என்ன செய்யறோம்? இப்ப இப்படியும் கீறி மாத்தலாம் தெரியுமா? உங்களுக்கு இன்னும் அதுல கொஸ்டின்ஸ் இருக்கு, பார்த்தா தெரியும். இப்ப இதே வட்டத பிள்ளைகள் நான் வந்து பேர் மாத்திக்கலாம் தெரியுமா? பேர் மாத்திக்கிறோமா? பேர் மாத்தி ஒரு எப்படி பார்ப்போம்? அப்போ உங்களுக்கு எல்லாம் பார்ப்போம். இதே இருக்கட்டும், இதுவும் இருக்கட்டும், சரியா? இது நான் இதுக்காக வேண்டி செஞ்சேன். இதுவும் இருக்கட்டும், இதை பார்ப்போம், சரியா? மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க? 100 பேர். 100. இது என்னத்தை பெற்றுக்கொண்டார்கள்? பழச்செடி பெற்றுக்கொண்டார்கள். இது மாறாது. அப்ப இதுக்கு என்ன பெயர் கொடுக்கலாம்? யோசிச்சு பாருங்க. உங்களை நான் யோசிக்கிறேன்னு தான் எல்லாம் விடுறேன், நான் பெரிய விஷயம் இல்லை. சும்மா யோசிச்சு பாருங்க, இதுக்கு என்ன பெயர் கொடுக்கலாம்? இதுல இல்லாம வேற என்ன பெயர் கொடுத்து இதை மாத்தலாம்? அப்படி ஏதாவது மாற்றம் செய்யலுமா அந்த இடத்துல நம்ம இந்த கேள்வியில? கேட்கிறேன், மாற்றத்தை நம்மளால செய்ய இயலுமா இந்த கேள்வியில? இப்ப நான் வந்து எப்படி தெரியுமா மாற்றம் செய்யறது? பூச்செடிகளை பெற்று கொள்ளாதவர்கள் எடுக்கும் அப்படின்னு எல்லாம் இந்த இடத்துல மாற்றம் செய்யலுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா இதுல அப்படி செய்ய இயலாது. இதுல எதையுமே வாங்காத ஒருத்தருமே இல்ல இல்ல. அப்ப நம்ம என்ன செய்வோம்? இந்த விதத்துல இந்த கேள்விகள் எப்படி எழுதுவோம்? இப் சப்போஸ் யாரும் குட் ஐடியாஸ் கிடைக்குதுன்னா எனக்கு வந்து அதை என்ன செய்யலாம்? அனுப்பி விடலாம், சரியா? உங்களோட எல்லாத்தையும் நான் எடுத்துக்கொள்ள யாரும் நான் செய்ய மாட்டேன். ஆகிய பண்ணி நம்ம ஒரு விடையை எடுத்துக்கொள்ளலாம், சரியா? இதுலதான் நீங்க அவங்க சொன்ன விஷயத்தின் படி நம்ம இப்படிதான் சேஞ்ச் பண்ணலாம். அப்படி சேஞ்ச் பண்றதுக்கு யாருக்கு ஐடியா வந்தா சொல்லுங்க, நீங்க பிரச்சனை இல்லை. யாருக்கு வந்தா சொல்லலாம், இல்லை நான் வந்து சொல்ல மாட்டேன், சரியா? வழியா பாருங்க, இதுல பழச்செடிகளை பெற்றுக்கொண்ட எல்லாரும் பூச்செடியை வச்சிருப்பாங்களா? ஓ ஓவா? இல்ல 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 பழச்செடியை வச்சிருந்த எல்லாரும் பூச்செடி வச்சிருப்பாங்களா? பழச்செடி வச்சிருந்த எல்லாரும் பூச்செடி இல்ல வச்சிருப்பாங்களா? இல்ல இல்ல ஆனா இருக்கலாம், பழச்செடியையும் வச்சுக்கொண்டு பூச்செடியை இருக்கலாம். அப்ப அது எத்தனை பேரா இருந்தீங்க? 50. 50. அது எப்படி 50 பேர் சொன்னோம்? பூச்செடியை மட்டும் வச்சிருக்கிறார்கள் 40 பேர். இந்த 40 பேர்டையும் கட்டாயம் என்ன இருக்கும்? பூச்செடி. பழச்செடி. அப்ப பழச்செடி 40 பேர் கட்டாயம் இருக்கும். அப்ப அந்த 40 இதுக்குள்ள வரும். பேலன்ஸா இந்த 10 பேர் என்ன செய்ய போறாங்க? இவங்கிட்ட என்ன இருக்கும்? இவங்கிட்ட பழச்செடி ரெண்டும் இருக்கும். பூச்செடி, பழச்செடி. அப்ப இந்த 40 பேருக்கு இப்ப எப்படி இருந்துச்சு? அது ரெண்டுமே 40 பேர் ரெண்டு பேர் இருந்துச்சு. அப்ப இந்த 10 பேர்த்தையும் ரெண்டு பேர். அப்ப மொத்தம் எவ்வளவு? 50 பேர். அப்ப 50 பேர் தான் இதுக்குள்ள வரும், சரியா? விளங்கிட்டா? அப்ப திரும்ப அப்படி பாருங்க, பூச்செடியை பெற்றுக்கொண்டு அவர் எண்ணிக்கை எவ்வளவு மொத்தமா? 50. அப்ப விஷயம் விளங்கிட்டா? இந்த 50 பேர் யாரு? பழச்செடி மட்டும் இவ்வளவுதான் விஷயம். அழகா அந்த விஷயத்தை தெளிவா விளங்கிடுங்க. ஒரு கேள்வி எவ்வளவு தெளிவா பாக்குறோம். சும்மா சரசரன் படி எழுதிட்டு போனேன்.
இல்ல இல்ல. பாடம் ஆகிட்டு வந்தா தான் விட எழுதும். நான் பாடம் ஆகிட்ட வரேன். நான் இப்பதான் கேள்வி வாசிக்கிறேன். பார்க்க தெரியுது தானே? பார்க்க நல்லா விளங்குது தானே? ஓ எப்படி வாசிக்கிறாரு. அப்படி இருந்தா அது என்ன கிடைக்கும் பிள்ளை? என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஃப்ளோ கிடைக்கும். எக்ஸாம் ஹால்ல நானே எக்ஸாம் செஞ்சா அந்த இடத்துல என்னத்தை ஃபேஸ் பண்ணுவோம்னா அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் தானே. வாசிக்கும்போது நம்ம என்னென்ன பிள்ளை விடுவோம் அப்படின்றதுலாம். ஓ சார் அஸ்ரா அஸ்ரா வந்தியா கிளாஸுக்கு? அஸ்ரா என்ன அஸ்ரா மழை பெஞ்சா மண்ணார்ல? காலையில எழுப்பி தாஜ்ஜ தொழுது ஒரு வேளை அதெல்லாம் மழை பெஞ்சோம் இல்லையா? தொழுறதா சார். சரி பிள்ளை டக்குனு எழுதுங்க. அடுத்த கேள்வி போகும். அடுத்த ஒன்று செஞ்சோம்னா சரி. கொஞ்சம் நினைவு காட்டுங்க ஹோம்ஒர்க்ஸ் தரத்துக்கு. பிள்ளை நான் ஒரு மனுஷர போட்டோ இது காட்டுறேன். மனுஷ காட்டுறேன். மனுஷோ கேக்கோ சரியா? எனக்கு உங்க ஊர்ல என்ன பேருன்றதை சொல்லணும். ரைட்டா? சரி. படிச்சாமட்டா உடனே ஆனா சகா புத்தலாம் வருவேன். பிரியாணி செஞ்சு வை. வாங்க சார். இங்க வருது. இது வருது இல்ல வெளியே. இந்த இருக்கு. இதுக்கு பேர் என்ன? அடதானா? மண்ணார்ல நமக்கு தொப்பி கேக் தானே அஸ்ரா ஹரியம்லாம். என்ன சார்? நமக்கு இந்த கேக்குக்கு பேர் தொப்பி கேக் தானே? தொப்பின்னு சொல்றதா அடைன்னு சொல்றேன். அடன்னு சொல்றதா? எனக்கு தெரியா பிள்ளைகள் அடன்னு சொல்றது. நான் என்ன இப்ப இந்த பொடிய மாதிரி சொன்னேன் இந்த இது வேணும்னு சொல்ல அவனோட யோசிக்கிறானே என்ன சொல்றான் இவன். நான் சொன்னேன் கடைசியா அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் இருக்கு தெரியுமா? ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் பாத்தீங்களா? இது வரைக்கும் அப்படிதான் நான் விளக்க சொன்னேன். இதுக்கு பாத்தீங்களா எவ்வளவு அறிவு உண்டு. அடுத்த கேள்வி செய்வோமா? நான் ஒரு டிக்டாக் பேஜ் ஒன்று வச்சிருக்கேன் என்னதான். அதுக்கு போய் எல்லாரும் லைக் போட்டு விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த எத்தனை கேள்வி பிள்ளை? எத்தனை பேஜ்ல? அஞ்சாவது பேஜ்ல ஃபர்ஸ்ட் கேள்வி. அஞ்சாவது பேஜ் கொஸ்டினை யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? போன் வந்து ஆஃப் ஆகும். வாசிக்கவா? வாசிங்க. ஆசிகா ஆசிகா சார் நேத்து அந்த போட்டோ நீங்க அனுப்புறீங்களா புள்ள? ஓ சார் அனுப்பினேன். சரி. அத வந்து அந்த அட்மின் 2 இருக்கும். குரூப்ல எதுவும் போட சொல்ற விஷயங்கள் அனுப்புறேன்னா அவங்க 2 பேர் இருக்காங்க சரியா? சார். ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் மறக்காம அதை போட்டுடுவாங்க. என்ன மறதியில பாடம் முடிஞ்சது கூடி செய்யாம என்ன செய்வாங்க அதே பாட பிடிஎஃப் திரும்பியும் போட்டுடுவாங்க சரியா? என்ன நினைப்போ தெரியா? சரி அப்ப நம்ம இப்ப எத்தனை செய்ய போறோம்? பேஜ் 5லயா? பேஜ் 5ல क्वेश्चन நம்பர் 1. அதுல முதலாவது படம் இப்படியே இருக்கு. படம் இருக்கா? இந்த பக்கம் என்ன போட்டிருக்கு? ஆண் மாணவர்கள். இப்ப ஆண் மாணவிகள் தான் வரும். ஆண் மாணவர்கள். இங்க என்ன? ஏபிசிடி போடுவோமா? போடுவோம். அப்போ இது கேள்வி இருக்க வாசம் ஸ்டார்டிங். யார வாசிக்க போறது? சார் நான். வா வாசி. பாடசாலை ஒன்றில் விருந்து உபசார நிகழ்வில்
கலந்து கொண்ட மாணவர்கள் பற்றிய விவரம் வெண்வரி படத்தில் தரப்பட்டுள்ளது. ம். ஒன்னாம் கேள்வி, வடை உண்டவர்கள் 40 பேரும் ஓகே ஓகே வடை அப்படி வைங்க அது இருக்கு. சரியா? இப்ப நம்ம முதல்ல ஏபிசிடியை போட்டுட்டா எப்படி பார்ப்போம்? மொத்தம் எவ்வளவு தெரியுமா? தெரியாது. அப்ப ஏ பி சி டி எல்லாரும் வழியா பார்த்துக்கொள்ளுங்க. இப்பதான் இதுல விஷயம் வெளியே வரப்போகுது. சரியா? உங்களுக்கு இப்ப ஒரு விஷயம் சொல்லணும். இப்ப ஆண்கள் அதுக்கு என்னது இப்ப எதிர்கருத்து? பெண்கள். அதை விட்டு இப்ப வந்து உருப்பட்ட இதெல்லாம் வந்திருக்கு எல்ஜிபிடி கியூன்னு சொல்லி கியூ பிளஸ் அதெல்லாம் உண்மையில அப்படிலாம் ஒன்றுமே இல்ல. எந்த காரணம் கொண்டும் மைண்ட் செட்ல அப்படி ஒரு விதத்துக்கு போக வைக்கக்கூடாது. ஜெனரேஷன் அப்படி. சோ வந்து அந்த பாத்துக்கு யாருமே போகாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியாம இருக்காது. தெரியும் தானே மாணவிகள் கலர் தெரியும் தானே பாத்துறீங்க. சோ எந்த காரணம் கொண்டும் அப்படி ஒன்று இல்ல. ஆண் அடுத்தது பெண், அவ்வளவுதான், 2 தான் இருக்குது. இப்படி யாரும் எவனாவது கண்டாண்டா விளக்கு மாத்தால அல்லது கிடைக்கும் சாமானாலே அவனை அடிக்கவும். சரிதானே? சோ உலகத்துல 2 தான் இருக்குது. இவனை தங்களை ஏத்த மாதிரி தங்களுக்கு மாத்தி கொடுப்பாங்க. சரிதானே? பட் அனுர் ஆல்சோ என்ன செஞ்சிட்டாரு? அதுக்கு ஹலோ கொடுத்தாரு. சரியா? இது சொல்லோட இது வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, இதெல்லாம் ஒரு சேர் கைக்கலாமான்னு கேட்டா இந்த அறிவு கட்டாயமா பிள்ளைக்கு வேணும். விளைஞ்சா LGBTQ உனக்கு தேவையான சர்ச் பண்ணி பாரு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. அதுல பிளஸ் இப்ப வந்துட்டு அந்த அளவுக்கு. ஏன்னா அவ்வளவுக்கு இப்ப இதா போய்கிட்டு ஜெனரேஷன். ஒரு சின்ன பையன் ஒரு வீடியோ வரைக்கும் அவன் வந்து அவனோட டேலண்ட ஷோ பண்ணு சொல்ல அவன் ஒரு டேலண்ட காட்டுறான். அதை பார்த்துட்டு அவன் அப்படி கண்கலங்குற மாதிரி. என்ன சொன்னா அந்த சின்ன பையனை கூட அந்த அளவுக்கு மென்டாலிட்டி மாத்துறாங்க. மனசுல எப்பயுமே அந்த விஷயத்தை நினைவு வச்சுக்கணும். சரியா? ஜோகுக்கு சொல்றது வேற. இப்ப பொடியமார் கமெண்ட்ல வெடி வேணும் செய்வாங்க. 2 பொடியமார் போட்டிருந்தா உடனே ஒரு வானவில கமெண்ட் போட்டு தருவாங்க. அது ஜோக்குக்கான விஷயம் இல்லை. மற்றபடி நீங்க ஒரு மனசு நினைச்சுக்கணும். அப்படி ஒன்றே இல்லை. அந்த பார்த்துன்றதை மைண்ட்ல யாருக்கும் வரக்கூடாது. ஃபியூச்சர் ஜெனரேஷன் நீங்க கவனம். சரியா? அப்ப இந்த வட்டம் ஆண்கள் அப்படின்னா இந்த வட்டத்தை வெளியாளிக்காங்க யாரு? இந்த வட்டத்தை விட்டு வெளியால வர்றதெல்லாம் பெண்கள். சரிதானே? அப்ப இந்த ஏ அப்படின்னு சொல்றத நான் அழகா விளங்கப்படுத்தணும். வழியா பார்த்து ஆண்கள் இந்த வட்டத்துக்கு வெளியால தானே இருக்கு. அப்ப ஏன்னு சொல்றது கட்டாயம் என்ன? பெண்கள். இதுல அடுத்த ஒரு தொடை சொல்லப்பட்டிருக்கு, வடை உண்டவர்கள். அப்ப ஆண்ட வட்டத்துக்கு வழியால இருந்தா பெண்கள், வடையிட வட்டத்துக்கு வழியால இருந்தா வடை உண்ணாத. அப்ப பெண்களில் வடை உண்ணாத. இல்லாட்டி இப்படி எழுதுனா சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். வடை உண்ணாத பெண்கள். யாரும் கேர்ள்ஸ் சாப்பிடாம இருக்கீங்களா? வடைய விருப்பம் இல்லாதாக்கு. வடை விருப்பம் இல்லாத ஆயிஷா விருப்பம் இல்லையா? இல்ல விருப்பம். விருப்பம் இல்லாத யாரும் இருக்கீங்களா? வடை சாப்பிட விருப்பம் இல்லாம இல்லையா? எல்லாரும் விருப்பமா? சரி. அடுத்தது பி. ஸ்மால் பி என்னத்தை குறிக்குது? யோசிச்சு பாருங்க. இவங்க பிக்குள்ள வட்டம் என்னது? பின்னு சொல்றது ஆண்கள் வட்டம். அப்ப இவங்க ஆண்கள். ஆண்கள்ல வடை உண்றதை விட்டு வெளியால இருந்து அவங்க என்னவா இருப்பாங்க? வடை சொல்றது யாரு? வடை உண்ணாத ஆண்கள். அப்ப இதுல எத்தனை விஷயங்கள் மொத்தமா கலைக்கப்படுது? ஆண்கள், பெண்கள், அடுத்தது வடை உண்ணாத உண்ணாதாக்கு. ஆனந்த் முதலாவது இந்த வட்டத்தை பத்தி பாப்பீங்க. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதுக்கும் வெளியால தான் இருக்குது. வடை உண்ணாதவருக்கு வெளியால இருக்கு. அடுத்தது சி அப்படின்னா என்ன? ஆண்கள். வெரி குட். சீன்னு சொல்ற எதுக்குள்ள இருக்கு? வடை உண்பவரும் சி தான். அதே போல ஆண்கள் வட்டத்துக்குள்ள இருக்கு. அப்ப வடை உண்ணும் ஆண்கள். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எத்தனை நாளைக்கு? சரியா? அடுத்தது டி அப்படின்றது யாரு? ஆண்கள வட்டத்துக்கு வெளியால இருக்கு. அப்ப அது யாரா இருக்கும்? கட்டாயம் பெண்கள். அதே வடை உண்ற வட்டத்துக்குள்ள இருக்கு. அப்ப என்ன வரும்? வடை உண்ணும் பெண்கள்.
நீங்க இவ்வளவு வருஷம் இப்படி கிளியரா படிக்கல அப்படித்தானே? போன வருஷம் படிக்கிட்டு வந்தாங்க 11 படிச்சா எப்படி? இல்ல படிக்கவே மாட்டா சும்மா வேணுங்களா? படிக்கிறதே இல்ல இங்க. அப்படிதானே? சரி இல்ல சார். இப்ப வாசி. நௌஷா மரியம் வாசி. வடை உண்டவர்கள் 40 பேரும் வடை உண்ட ஆண் மாணவர்கள் 17 பேரும் ஆகும். வடை சாப்பிட்டார்கள் மொத்தமா எத்தனை பேரா? வடை சாப்பிட்டார்கள் 40 பேர். 40 பேர். அதான் 40 வரும். அண்டர்ஸ்டாண்டா? அப்ப இந்த 40 பேர் என்ன பிடிக்க போகுது? சியையும் டியையும் கூட்டினாதான் 40. அதுல என்னன்னு சொல்லப்படுது? அடுத்த வாசிங்க. வடை உண்ட ஆண் மாணவர்கள் 17 பேரும் ஆகும். வடை சாப்பிட்ட ஆண் மாணவர்கள் அப்படின்னா என்ன வரும்? வடையும் சாப்பிட்டு போனோம். அப்ப இந்த வட்டத்துக்குள்ள ஆண்கள் அப்படின்னா என்னது? சீனா எவ்வளவுன்னு சொல்றாங்க? 17. அப்ப சி 17. டி எவ்வளவு வந்திக்கும்? 23. டி சமன் 40ல இருந்து 17 கழிச்சா 23. ரோகல் தேவ் விளங்கிட்டா? ஜுன்ஹா சார். ஆயிஷா ஹம்ரா நஃபா விளங்கிட்டா? ஓ விளையாச்சு சார். கதீஜா கண்மணியா கதீஜாவா விளங்கிட்டா? ஓ சார். பாத்திமா சுமையா? ஓ சார். நூருல் ஹம்தா? சார். நுஹா ரசீன் விளங்கின? நுஹா ரசீன் சார். கலைங்கம்மா அச்சாப்புல காய்ச்சி பழகணும். நுஃபைசா? நுஃபைசா விளங்கின என்ன விளங்கின? போட்டு விளங்கிக்கணும். கலைக்காத கலைச்சா ஹராமே. அடுத்தது யாரு? மிஸ்னா ஹில்மி சோமாயிங்களா? மிஸ்னா ஹில்மி சோமில எப்படி காய்ச்சலா? ராஃபியா ராஃபியா ஓ சார். ராத்தாவோட கூட ரிசல்ட்ஸ் எடுத்து காட்டணும். என்ன விளைச்சா? ஓ சார். கூட ராத்தாவை. அடுத்து வந்து சாஹியா விளையினா? சஃபா சஃபா விளையிட்டா? சட்லா ஹசன் எல்லாருக்கும். சஜா விளங்காட்டி கேளுங்க, சும்மா இல்லைங்க அப்படி வரும். சரியா? அப்ப இந்த 23 என்ன வரும்? டிக்கு 23. அடுத்தது வாசிங்கம்மா நௌஷா மரியம். உரிய தரவுகளை வெண்வரி படத்தில் குறித்து வடை உண்ட பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையை காண்க. இவ்வளவு தந்துட்டு என்ன செய்யறான்? இவ்வளவு தந்தீங்கன்னா வடையுண்ட பெண் பிள்ளைகள் எண்ணிக்கையை கண்டுட்டோமா இல்லையா? எத்தனை? 23. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த விஷயம் அழிட்டீங்கன்னா இனி உங்களுக்கு லேஸ் தானே. ஓ. அடுத்தது கேள்வி. அடுத்தது வாசிங்கம்மா. வடை உண்ணாத பெண் பிள்ளைகளின் பிரதேசத்தை நிகழ்ச்சி காட்டுங்க. வடை உண்ணாத பெண் பிள்ளைகள் அப்படின்னா பெண்ணு எங்க இருக்கணும்? ஆண்கள வட்டத்துக்கு வெளிய. அதே மாதிரி வடையும் சாப்பிடல அப்படின்னா வடையின் வட்டத்தை விட்டு வெளிய. அப்ப இந்த பகுதி நிலம் திட்ட வேணும் மச்சா பிள்ளைன்னு சொல்லுங்க. பரவாயில்ல, கொஞ்சம் முன்னேற்றம் வழங்குது உங்களுக்கு. அசைக்கும் போது லேசா தான் இருக்கும். நீங்க போய் செஞ்சு பார்க்கணும். அப்படியே குப்புறப்படுத்த வரும். அது எப்படி வர்றது? இப்படி வீட்டுக்குள்ள வர்றது. அழகா பேக்கெல்லாம் கலந்து வைக்கல. பேக் தூக்கி என்ன செய்யுது? இப்படி ஒரு தூக்கி இப்படியே போறது. மாண்டு கத்திட்டு வர்றது என்ன இங்க இருந்து. சரியா? அடுத்தது இது சரி அப்படின்னு சொன்னா அடுத்தது வாசிங்க. 2வது சரி. 3வது விருந்தில் கலந்து கொண்ட மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை 70. வடை உண்ணாத பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 20. ஆகுமெனின் அது வரைக்கும் நிப்பாடுங்க. ஆகுமெனின் அது வரைக்கும் நிப்பாடுங்க. அவன் மொத்தம் எத்தனை பேர் வந்தீங்கன்னா 70 பேர். எது இதெல்லாம் குடிக்க போகுது? ஏ பி சி டி கூட்டினாத்த எத்தனை வரும்? இந்த 70 வரும்.
அப்ப இதுல மெயினான விஷயம் என்ன அப்படின்னா வடை உண்ணாத பெண் பிள்ளைகள் எண்ணிக்கையா சொல்றாங்கல்ல, அப்படியா? ஓ சார். வடை உண்ணாத பெண் பிள்ளைகள் எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்றான்? 20. 20. பெண்களா இருக்கணும்னா ஆண்கள வட்டத்தை விட்டு வெளியாது. அதே மாதிரி வடை உண்ணாதாக்கண்டா வடைன்ற வட்டத்தை விட்டு வெளியாது. அப்ப இந்த வெளியாகிற இந்த பகுதி எவ்வளவா இருக்குமா? 20. அப்ப இந்த ஏண்ட பகுதி எவ்வளவு? 20. அப்ப 70 சமன் என்ன வரும்? 20 சக B எவ்வளவு தெரியாது. C எவ்வளவு? 17. D வந்து 23. 40 20 கூட்டினா 60. 60 கொண்டு நீங்க அதை வச்சீங்கன்னா 10. எவ்வளவு? 10. என்ன கேள்வி கேட்டாங்க? வடை உண்ணாத ஆண்கள் எண்ணிக்கையா? இல்ல இல்ல, விருந்து விசாரணைகளில் பங்கு பற்றிய ஆண் மாணவர்களின் எண்ணிக்கை. அப்ப கேள்வியை பார்த்து கொடுங்க. விருந்துபசாரத்தில் பங்கு பற்றிய ஆண் மாணவர்கள்னா கேள்வி என்ன? பாட்டிக்கு வந்தாங்க, பாட்டிக்கு வந்த பாய்ஸ் எவ்வளவு? அவன் வடை சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி என்ன பிரச்சனையாது நமக்கு? இல்ல. பாய்ஸ் எத்தனை பேர்னா பாய்ஸ்ல வட்டம் என்னெல்லாம் குறிக்கும்? B-ஐயும் C-ஐயும் எத்தனை கூடணும்? 7. அடுத்தது 4வது கேள்வி இருக்க. 4வது கேள்வி அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? ஓ சார். கேள்வி நான் சும்மா கேட்டியா? வடை சாப்பிட்டு ஆனால் ஆண் மாணவராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எத்தனையா வந்தீங்க? எத்தனை பேர் வடையும் சாப்பிடணும் ஆண் மாணவராக இருக்கணும்? 17. இல்ல வேற ஒரு கேள்வியும் அவங்க கேட்க இயலாது. ஏன்னு சொல்லுங்க? இதுல 3 விஷயத்தை பத்தி கழிக்கிறதால இப்படி சூஸ் பண்ணலுமா? ஆண்கள் அல்லது வடை சாப்பிடுவார் அப்படின்னு யோசிக்க இயலுமா? இதுல அப்படி யோசிக்கும். அதனாலதான் அப்படி கேட்கணும். சரிதானே? சோ இந்த பாட்டு ஓகே ஆயிட்டா உங்களுக்கு? கொஞ்சம் விளையிச்சா? வல்லாயே விளையிச்சா? ஓ சார். சோ என்ன மாதிரி இரவு சாப்பாடு என்ன எல்லாரும் விட்டேன் சும்மா சொல்லுங்க கேட்போம். இடியாப்பமா? புட்டு. வேற? சோறு சார். சோறு தான் உனக்கு தரணும். நான் வேற சொல்லுங்க. மின்ஹா வந்து என்ன ரேமன் நூடுல்ஸ் மின்ஹா சாப்பாடு? ஓ சார். ரேமன் நூடுல்ஸ் உங்களுக்கு சாப்பாடு? ரேமன் தான் சொல்றது இல்லையா? ஓ அதான் சாப்பாடு உங்களுக்கு இரவைக்கு? இல்ல நீங்க வச்சிருப்பீங்க எப்படி நூடுல்ஸ் பாக்கெட்? நல்லாவே இருக்காது அது நூடுல்ஸ். இல்ல சார், டேஸ்ட் அது நல்ல டேஸ்ட். உனக்கு அது மனசுல நீ டேஸ்ட் கொடுக்குற அவ்வளவு காசு கொடுத்து வாங்கினா டேஸ்ட் தான் இருக்கு. கொத்தமையே அப்படி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டானே. நான் உதவி பண்றேன். அதெல்லாம் சாப்பிடு பாக்காங்க, நல்லாவே இருக்காது. சரியா? வேற என்ன சாப்பாடு? வெரைட்டியா அந்த நௌஷா மாதிரி சொன்ன மாதிரி ஏதாவது சாப்பாடு இல்லையா? நினைச்சு பாக்கல அந்த சாப்பாடு. நௌஷா மாதிரி சொன்ன பேரே இன்னும் நீங்க நினைவு வரல. என்ன பேர்? அது என்ன பேர் அதுக்கு சாப்பாடுக்கு? மசக்களி. களி தெரியும், ஜெயிலுக்கு போனா தருவாங்க அப்படித்தானே படத்துல சொல்லுவாங்க. சரி ஓகே பிள்ளைகள், சோ நம்ம முடிச்சுக்கொள்வோம். பாய் 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 சார். Bye sir. Thank Bye, you. sir. பாய் சார். பாய் பாய் துவாரகா பாய் சார் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சார். பாரக்கல்லாஹ் ஹமாஷ். துஷான் பாய் பாய் சார். பாரக்கல்லாஹ் ஹம்து. சர்பா பாய். பந்தியம் விடையெல்லாம் சொல்லாத, சும்மா நோட்ஸ் அனுப்பி பிரயோசனம் இல்லை, விட சொல்லு. ஓகே ராகவ் பாய். ஓகே ஓ நான் பார்த்தேன், நான் மெசேஜை பார்த்தேன், மறந்துட்டேன் தரத்துக்கு. என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, நான் அந்த மெசேஜ் அனுப்பி விடுறேன். நஸ்ரீன் நான் சொல்றதை குறிச்சு வச்சுக்கோ, அவருக்கு போட்டுவிடு குரூப்ல. சரியா? நஸ்ரீன் இருக்கா? சம்ரானிக்கா?
சம்ரா நான் சொல்றேன் நோட் பண்ணி கூப்பிட்டுடு. முதலாவது 2வது பேஜ்ல 3வது பேஜ்ல 4வது பேஜ். ஹோம்ஒர்க்கா வந்து 6வது பேஜ் இருக்கு தானே சம்ரா? 6வது பேஜ்ல முதலாவது கேள்வி 2வது கேள்வி சரியா? சரி. அங்கால 3வது பேஜ்லேயே கேள்வி. இவ்வளத்தையும் ஹோம்ஒர்க் போட்டு 3வது பேஜ்லேயே ஒரே ஒரு கேள்வி எங்கேயாச்சும் போட்டு சரியா? முடிச்சுக்கொள்ளும். பாய்டா பாய்டா. நூறா பாய். பாய் சார். பாய் பாய். ஹாஜரா Bye, பாய். sir. பாய் பாய். சமீஹா சஸ்னா எல்லாரும் பாய். சஸ்னா படிக்கிறியா? ஓ சார். சரி சரி. சல்மா பாய். சல்மா 2 சல்மாவும் பாய் பாய்.